ருத்ரன் வினித்துக்காக தன்னோட அலுவலகத்தில் காத்துக்கிட்டு இருந்தான். அவன் சொன்ன நேரத்தில் சரியாக வந்து சேர்ந்தான் வினித். வினித் வந்த உடனே நிஷா கிட்ட அவனை காத்திருக்க வைக்காம உடனே உள்ள அனுப்பும்படி முன்னமே சொல்லியிருந்தான் ருத்ரன். வினித் உள்ள வந்த உடனே அவனை கூர்மையா பார்த்தான். எதுவுமே பேசாம சுழல் நாற்காலியில மெதுவா சுழன்றபடி வினித்தை தனக்கு எதிரில் உட்காருமாறு செய்கை பண்ணான். வினித் தயக்கத்தோட உள்ள வந்து ருத்ரன் சொன்ன இருக்கையில உட்கார்ந்தான். அப்படி உட்கார்ந்த உடனே ருத்ரன் கிட்ட பேச முயற்சி பண்ணான். சார், நான் வந்து என்று தயக்கத்துடன் தொடங்கினப்போ அதுக்கு முன்னாடியே ருத்ரன் தன்னோட கையை உயர்த்தி எதுவும் பேசாத என்று தடுத்தான். இங்க பாரு வினித், நீ சொல்ல போறது உண்மையா பொய்யான்னு நான் தெரிஞ்சுக்கணும். உனக்கு அரை மணி நேரம் டைம் தரேன் என்றவன் கடிகாரத்தை பார்த்தான். அப்போ மணி காலை 11:30 காட்டியது. 11:30 வரைக்கும் உனக்கு டைம், உன்னுடைய நேரம். நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை சொல்லு. நீ சொல்ற விதத்திலேயே உண்மை எது பொய் எதுன்னு என்ன கண்டுபிடிக்க முடியும். அதை மட்டும் மறந்துடாத. சொல்லு என்று கூறினான் ருத்ரன். வந்த உடனேயே ருத்ரன் தன்னை மிரட்டுற மாதிரி பேசினதுனால வினித்துக்கு கொஞ்சம் பயமா இருந்தது என்னவோ உண்மை. ஆனாலும் அவன் தன்னை அதை கட்டுப்படுத்திக்கிட்டு நடந்த விஷயங்களை மெதுவா சொல்ல ஆரம்பிச்சான். அவன் பேசும்போது ருத்ரன் வினித்தோட கண்களையே உற்று பார்த்துட்டு இருந்தான். வினித் கூட ஒரு நொடியும் ருத்ரனுடைய பார்வையை தவிர்க்கவில்லை. சார், நான் முதல்ல வெண்பாவை பார்த்தது காலேஜ் லைப்ரரியில தான். வெண்பாவை பார்த்த உடனே அவளுடைய அழகும் மென்மையும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு என்று சொல்லியபடி பழைய நினைவுகளில் மூழ்கினான் வினித். அப்போ அவன் தன்னோட நண்பர்களோட லைப்ரரிக்கு வந்திருந்தான். தனக்கு விருப்பமான புத்தகத்தை எடுத்தபடி என்ட்ரி போட லைன்ல நின்றுட்டு இருந்தான். அப்போ அங்க ஏற்கனவே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வெண்பா, ஒரு புத்தகத்தை எடுத்தபடி நின்றுட்டு இருந்தா. வினித்தோட கையில இருந்த புத்தகத்தை பார்த்த வெண்பா உடனே சொன்னான், சார், எனக்கு இந்த புத்தகத்தை எங்கிருந்து நீங்க எடுத்தீங்க? நான் ரொம்ப நாளா இதை தேடிட்டு இருக்கேன் சார், கிடைக்கவே இல்லை. உங்களுக்கு கிடைச்சிச்சே என்று வருத்தத்தோட சொன்னான். அதை கேட்ட வினித் உடனே சிரிச்சான். இப்போ என்ன மேடம், இந்த புக்கு உங்களுக்கு வேணுமா என்று கேட்டான். வேணும் சார், எனக்கு இதை கொடுக்குறீங்களா என்று கேட்டவகிட்ட வினித் ஒரு வார்த்தை கூட பேசாம அந்த புக்கை அவகிட்ட கொடுத்தான். வெண்பா அந்த புத்தகத்தை வாங்கி நன்றியோட சிரிச்சா. அந்த சிரிப்பை ரசிச்சபடி வினித் அங்கிருந்து வெளியேறினான். புத்தகத்தை பதிவு செஞ்சுட்டு வெளில வந்த உடனே வினித்தை தேடி போய் பார்த்த வெண்பா சார் என்று கூப்பிட்டா. என்ன என்றவாறு வினித் திரும்பி பார்க்க, நீங்க எடுத்த புத்தகத்தை எனக்கு கொடுத்துட்டீங்களே, நீங்க வேற எந்த புத்தகத்தையும் இங்க எடுத்துக்கலையா என்று கேட்டாள். வினித் மௌனமாக இல்லைன்னு தலையசிச்சு சாரி சார் என்று சொன்னவகிட்ட வினித் மெதுவாக சிரிச்சான். பரவாயில்ல மேடம், அதனால் என்ன? இந்த புக்கை படிச்சுட்டு 2 நாள்ல எனக்கு திருப்பி கொடுக்க முடியுமா? நான் இதே நேரத்தில் நான் இங்கே காத்திருப்பேன் என்றான். சரி சார், கண்டிப்பா 2 நாள்ல உங்களுக்கு இந்த புத்தகத்தை கொடுத்துடுறேன் என்று கூறியவள் சிரிச்சுபடி கிளம்பினான். வெண்பா போனதும் அங்கிருந்த வினித்தோட நண்பர்கள் அவனை சுற்றி வளைச்சிட்டாங்க. டேய் மச்சி, இந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா? பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுடா. காலேஜ் முதல் நாளே BMW காரில் வந்து இறங்கின கலக்கின பொண்ணு. காலேஜ் முழுக்க ஒரு வாரம் இவளை பற்றி தான் பேசிச்சு. நீயா அவளை ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிட்டியே, பலே பலே என்றான் ஒருத்தன். வினித்தும் அது நல்லாவே தெரியும் அவனுக்கு. அதனால தான் வெண்பா புத்தகத்தை கேட்டோன்னே மறுக்காம கொடுத்தான். அவள் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு அவன் நல்லா உணர்ந்திருந்தான். அவளை பார்த்த உடனே அவன் மனசுல ஒரு எண்ணமும் கணக்கும் வந்துச்சு. இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட வாழ்க்கை பண பிரச்சனை இல்லாம நல்லா இருக்கும்னு நினைச்சான். கல்லூரிக்கு கூட ஃபீஸ் கட்டுறதுக்கு தன்னோட அம்மாவால முடியாத நிலை. அப்படி இருக்கும்போது குடும்பத்தை சம்பாதிச்சு காப்பாற்றுறதெல்லாம் அவனுக்கு கடினமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சான். அதுவும் இல்லாம அவனுக்கு 2 தங்கச்சிங்க வேற. இந்த கணக்கை மனசுல வச்சபடி அவ கூட இனி எப்படி தன்னோட நட்பை தொடர்றது அப்படின்னு யோசிச்சபடியே நண்பர்களுடன் சிரிச்சுட்டு தன்னோட ஹாஸ்டலுக்கு போனான் வினித். வெண்பா சொன்னது போல 2 நாள்ல புத்தகத்தை எடுத்துட்டு வந்தா.
ஆனால் இந்த தடவை அவள் தனியாக வரல, இன்னொரு பொண்ணையும் தன்னோட கூட்டிகிட்டு வந்திருந்தா. இவங்க தான் வசுந்தரா, என்னுடைய நெருங்கிய தோழின்னு அறிமுகப்படுத்தினா வெண்பா. அதன் பிறகு மூவரும் ஏதோ ஒரு வகையில் லைப்ரரியில் சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க. வெண்பாவுக்கு வினித்தோட தோற்றம், அவன் பேச்சு எல்லாமே பிடிச்சிருந்தது. அவன்கிட்ட நட்பை பழக தொடங்கினான். நாளடைவில் அந்த நட்பு அவளுக்குள்ள காதலாக மலர்ந்தது. வெண்பா தான்கிட்ட காதல் வச்சிருக்கிறத உணர்ந்த வினித் அவகிட்ட தன்னோட காதலையும் வெளிப்படுத்தினான். வெண்பா அதை உடனே ஒப்புக்கிட்டா. 2 பேரும் அதுக்கப்புறம் காதல் ஜோடிகளாக வலம் வந்தாங்க. அந்த காதல் பற்றி அறிந்த அஞ்சலி வினித் கிட்ட ஒரு நாள் சண்டை போட்டா. வினித், நம்ம காலேஜ் சேர்ந்த புதுசுலேயே லவ் பண்ண ஆரம்பிச்சோம், ஞாபகம் இருக்கா? இப்போ என்னை ஏமாத்திட்டு நீ வெண்பாவை காதலிக்கிறது நியாயமா? எனக்கு ஏன் இப்படி துரோகம் பண்றேன்னு கோவத்தோட கேட்டா. முதல்ல சண்டையிட்ட அஞ்சலி பிறகு வினித் சொன்னதை கேட்டு அமைதியாயிட்டா. இங்க பாரு அஞ்சலி, பிராக்டிக்கலா யோசிச்சு பேசு. என்கிட்ட பணம் சுத்தமா இல்லை, நீயும் மிடில் கிளாஸ் தான். நம்ம கல்யாணம் பண்ணிட்டா வாழ்க்கை இன்னும் கஷ்டமா போயிடும். என்னோட அம்மாவையும் உங்க அம்மாவையும் பார்த்துக்கணும். அப்புறம் நம்மளுக்கு பிறக்க போற குழந்தைங்கள், அதோட குடும்பம், அதுக்காக கடைசி வரைக்கும் ஓடணும். இதே மாதிரி வாழ்ந்தா என்னதான் பலன், என்ன பயன், என்ன யூஸ்? ஒன்றுமே இல்லை. இப்போ நான் வெண்பாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோயேன். அவள் ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை முழுசும் இருக்கிற பண பிரச்சனை உடனே தீர்ந்துடும். ஆனால் அஞ்சலி, உண்மையை சொல்லணும்னா வெண்பாவை விட உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வாழ்க்கை சூழ்நிலை தான் நம்ம இப்போ பிரிக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது அஞ்சலி? வெண்பாவை கல்யாணம் பண்ணி குடும்ப பிரச்சனையெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் நீயும் நானும் யாருக்கும் தெரியாமல் சந்தோஷமாக வாழலாம். நம்ம உறவை கடைசி வரைக்கும் வெண்பாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கலாம். இதுக்கு உனக்கு சம்மதம்னா எனக்காக கொஞ்ச நாள் காத்துரு, இல்லைன்னா உனக்கு பிடிச்ச ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடு என்று கூலாக சொன்னான் வினித். அதை கேட்ட அஞ்சலிக்கு முதல்ல கோவம் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நிதானமாக யோசிச்சு பார்த்தா. வினித் சொல்கிறதும் ஒரு வகையில் சரின்னு கூட தோணுச்சு. அப்படின்னா உனக்கு வெண்பா கிட்டிருந்து என்ன வருதோ அதில் பாதி எனக்கு கிடைக்கணும், என்ன அது உனக்கு சம்மதமா என்று சிரிச்சபடி கேட்டா. அதை கேட்ட வினித் பலமாக சிரிச்சான். அடடா, அவ்வளோதானா? உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் பேபி என்று அவளை இழுத்து அணைச்சிக்கிட்டான் வினித். இதையெல்லாம் சொல்லிட்டு வினித் ருத்ரனை நிமிர்ந்து பார்த்தான். ருத்ரனோட கண்களில் கொலை வெறி தாண்டவம் அடிச்சு பல்ல கடிச்சபடி உட்காண்டிருந்தான். கண்கள் ரத்தம் சிந்துவது போல இருந்தது. ஆனாலும் ருத்ரன் எதுவுமே பேசல. தன்னோட கை முஷ்டிகள் இருக அப்படியே பிடிச்ச மாதிரி மேலே சொல்லு என்றான். தொண்டையில் இருந்த எச்சில விழுங்கின வினித் அடுத்த விஷயங்களை பற்றி மெதுவாக சொல்ல ஆரம்பிச்சான். முதல்ல விளையாட்டுத்தனமா பணத்துக்காக தான் வெண்பாவை காதலிச்சது உண்மைதான் சார். ஆனால் நாளடைவில் வெண்பாவுடைய காதலும் தான் மேலே அவள் வச்சிருக்கிற அன்பும் அவனை கொஞ்சம் யோசிக்க வச்சதும் உண்மைதான். ஆனாலும் அஞ்சலிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம குழம்பி போனேன் சார் என்றான் வினித். அஞ்சலி வெண்பா கிட்ட வினித் அதிகமாக பழகாம அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டா. ஆனால் எப்போதெல்லாம் வினித் வெண்பா கூட வெளியில் போயிட்டு வரானோ அப்பெல்லாம் அவளும் வினித்தை பிடிச்சிக்குவா. ஒரு தடவை, நீ இன்னைக்கு கோயிலுக்கு வெண்பாவை கூட்டிட்டு போனது உண்மைதானே, அப்போ நீ என்னையும் கூட்டிட்டு போ என்று அழுகையுடன் அஞ்சலி கேட்க உடனே அவளையும் கூட்டிட்டு போனான் வினித். அதே மாதிரி ஒரு நாள் வெண்பாவை ஷாப்பிங் மாலுக்கு கூட்டிட்டு போனான். அதை கேள்விப்பட்ட அஞ்சலி தன்னையும் கூட்டிட்டு போன்னு சொல்லி வினித்திட்ட அடன் பிடிச்சா. அதை கேட்ட வினித் சிரிச்சபடி, ஏய் அஞ்சலி, நான் ஷாப்பிங் மாலுக்கு போனா வெண்பா தான் எனக்கு மொத்த செலவையும் பண்ணுவா. ஆனால் உன்னை நான் கூட்டிட்டு போனேன்னா உனக்கான செலவு அத்தனையும் நான் தான் பண்ணணும். என்கிட்ட ஏதஞ்சலி அவ்வளவு பணம் என்று கெஞ்சி கொண்டும் கடுப்போடும் கேட்டான். அதை கேட்ட அஞ்சலி வினித்தோட தோள்களை பிடிச்சபடி, என்ன வினித் இப்படி சொல்றீங்க? நீங்க வெண்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா என்கிட்ட சொன்னது பணத்துக்காக தானே? அப்போ நீங்க மாலில் போய் வெண்பா என்ன வாங்கி கொடுத்தாலும் வாங்கிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி எனக்கும் வாங்கி தரணுமா இல்லையா என்று கேட்டாள். கொஞ்சம் இடைவேளைக்கு பிறகு அவள் நக்கலுடன் சொன்னான்,
அடுத்த தடவை மாலுக்கு போகும்போது நீங்கள் என்ன ட்ரெஸ் வாங்குறீங்களோ அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அவகிட்ட பணத்தையும் வாங்கிக்கோங்க. கேட்டால் என்னோட தங்கச்சிக்காக அம்மாக்காகன்னு சொல்லுங்க. உங்கள் குடும்பத்துக்காகனா வெண்பா கண்டிப்பாக எதை வேணாலும் கொடுப்பா என்றாள் அஞ்சலி. அஞ்சலி சொல்கிறது ஒரு வகையில் உண்மைதான். தன்னை விட வெண்பா தன்னோட குடும்பத்தை தான் அதிகமாக நேசிக்கிறாங்கிறத வெண்பா கூட பழகின கொஞ்ச நாள்லேயே வினித் தெரிஞ்சுக்கிட்டான். ஒரு நாள் வினித் கேட்டான், ஏன் அஞ்சலி, எப்போ பார்த்தாலும் என்னோட அம்மா தங்கச்சி பற்றியே கேட்குறியே, அவங்களுக்கே எல்லாம் வாங்கி கொடுக்குறியே, என்னை பற்றி நீ கவலையே பட மாட்டியான்னு. அதுக்கு கலங்கிய விழிகளோட வெண்பா அவனை பார்த்து மெதுவாக சொன்னான், வினித், உங்களுக்கு தெரியாது, நான் பிறந்தப்பவே என்னோட அம்மாவையும் அப்பாவையும் இழந்துட்டேன். எல்லாமே என்னோட அண்ணன் தான் எனக்கு. நானும் அண்ணனும் குடும்பமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால தான் நாங்கள் 2 பேரும் அழகான ஒரு குடும்பத்துக்குள்ளே போகணும்னு நினைக்கிறோம். என்னோட அண்ணனுக்காக ஒரு நல்ல பொண்ணை பார்த்துருக்கேன். அவங்க குடும்பமும் இப்படி தான், அம்மா அப்பா அண்ணா தங்கச்சின்னு பெரிய குடும்பம். என்னோட அண்ணன் எதிர்காலத்தில் குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்பார். அதே மாதிரி நானும் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரப்போகிறேன். உங்கள் அம்மா தங்கச்சி எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட பணம் இருக்கு வினித், ஆனால் உண்மையான சொந்தங்கள் இல்லை. இனிமே தான் அதை நாங்கள் தேடிக்கவே போகிறோம் என்றாள். அவளுடைய வார்த்தைகளை கேட்டவன் வியந்து அவளை பார்த்தான். நான் இவளை பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் இவ என்னுடைய குடும்பத்துக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிறா என்று மனசில் ஓடிச்சு அவனுக்கு. அந்த நொடியில் அவன் மனசு ஏதோ ஒன்று உருக தொடங்குச்சு. இதையெல்லாம் சொல்லிட்டு வினித் ருத்ரன் நோக்கி நிமிர்ந்து பார்த்தான். இப்போது ருத்ரனோட கண்களில் கொஞ்சம் நிம்மதி தெரிஞ்சுது.